ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியும் இந்த வாலிப நிகழ்ச்சியில் சந்திப்பதில் சந்தோஷம். எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நம்ம ஒரு ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணி இந்த நிகழ்ச்சி ஆரம்பிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் சபை வாலிப பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். தோத்திரம் 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 தோத்திரம். ஆண்டவர் இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். இதை கேட்கிற எல்லா வாலிப பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை ஆமென் பிரயோஜனமாக மாற்றித்தர ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சி மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். வாலிப பிள்ளைகள் பக்தி விருத்தி அடையட்டும். ஆண்டவர் பாவத்துக்கு விலக்கி தங்களை பாதுகாத்து கொள்ள கிருபை தாரும். ஆண்டவர் இன்றைக்கு பாடல், ஆராதனை மற்றும் அந்த ஆக்டிவிட்டி, செய்தி எல்லாவற்றையும் உடைய கரங்களில் தருகிறோம். ஆமென். எல்லா சம்பந்தப்பட்ட கருவிகள், கேமரா மற்றும் ஆண்டவரும் PA சிஸ்டம், கீபோர்ட், அதை இயக்குகிற எல்லாரும் உடைய கரங்களில் தருகிறோம். இரத்தத்துக்களை மறைத்து ஆண்டவர் எங்களை பாதுகாத்தரலும், எங்களை பயன்படுத்தியறலும். ஸ்தோத்திரம் தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவர் எல்லா தடைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் மேற்கொள்கிறோம். தேவ கிருபை எங்களுக்கு தேவை. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய நாமம் மகிமைப்படுவதாக. தோத்திரம் தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். திரும்ப உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு கைத்தட்டி பாடலாம். நமக்கு தெரிஞ்ச பாட்டு தான் பாவங்கள் போக்கவே. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. நீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்த
எவ்வளோ ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்க சொன்னோம். எவ்வளோ ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்க சொன்னோம் உங்ககிட்ட. நீங்கள் நிறைய பேர் கண்டுபிடிச்சி அனுப்பியிருந்தீங்க. ஆனால் அதோட நிறைய பேர் கம்மியாகவும் அனுப்பிச்சிருந்தீங்க, கரெக்டானதாக அனுப்பிச்சிருந்தீங்க. ஆனால் அதோட கரெக்ட் ஆன்சர் வந்து 30 தான். ஓகே, நான் இப்போ வந்து இன்னொரு கேம் உங்களுக்கு வைக்கிறேன். நீங்கள் போன தடவை வந்து ஸ்கொயர்ஸ் கண்டுபிடிச்சிங்க, இந்த தடவை வந்து ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. ஒரு ஸ்டார் மாதிரி வரைஞ்சிருக்கோம், அதுக்குள்ளே நிறைய ட்ரையாங்கிள்ஸ் அடங்கி இருக்குது. நீங்கள் கண்டுபிடிக்கணும் இதில் எவ்வளோ ட்ரையாங்கிள்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா பாஸ்டர் மொபைலுக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் திரும்பியும் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு ஸ்டார் வரைஞ்சிருக்கு இதில். இது ஸ்டாருக்குள்ளே நிறைய ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. எவ்வளோ ட்ரையாங்கிள்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி நீங்கள் பாஸ்டர் அங்கிள் மொபைலுக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் உங்களுக்கு 2 minutes டைம் தரேன். நீங்கள் சீக்கிரமாக கண்டுபிடிங்க. ஈஸி தான். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். உங்கள் டைம் போயிட்டே இருக்குது. சீக்கிரமாக கண்டுபிடிங்க. ஈஸியான கேம் தான். சீக்கிரமாக பண்ணுங்கள். அங்கே முன்னாடி ஒரு ஸ்டார் இருக்குது. அந்த ஸ்டாருக்குள்ளே எவ்வளோ ட்ரையாங்கிள்ஸ் அடங்கியிருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லணும். சீக்கிரமாக. Your time completed. அவ்வளோதான், உங்கள் டைம் முடிஞ்சு போச்சு. எல்லோரும் பண்ணி முடிச்சிருப்பீங்க நான் நம்புகிறேன். ஓகே, நீங்கள் ரைட்டாக பண்ணாலும் சரி, தப்பாக பண்ணாலும் சரி, கீழே டிஸ்பிளே ஆகிற பாஸ்டர் அங்கிள் நம்பருக்கு நீங்கள் ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். ஓகே, காட் பிளஸ் யூ ஆல். Jesus. Amen. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு முறை கூட உங்களை எல்லாரையும் வாழ்த்துக்கிறேன். நாம் இன்றைய தலைப்புக்குள்ளாக நாம் போகலாம். இன்றைக்கு சற்று வித்தியாசமாக ஆங்கிலத்தில் பேச தமிழில் மொழிபெயர்க்கப்படும். கர்த்தர் இந்த நிகழ்ச்சி நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. I am very happy to be here to meet you all this occasion. உங்களை எல்லாரும் இந்த இதில் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. So as I told you before, today our topic is the nature of temptation. உங்களுக்கு முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இன்னைக்குள்ள டாபிக் வந்து சோதனையின் தன்மைகள். So 2 weeks before I taught you the various stages of temptation. முன்னாடி உங்களுக்கு என்ன டீச் பண்ணேன்னா சோதனையில் பல்வேறு நிலைகள். Then I taught you how to overcome the temptation. அதுக்கப்புறம் அதை எப்படி மேற்கொள்ளலாம்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். So today we are talking about the nature of temptation. ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சோதனையின் தன்மைகள். The purpose of this topic is
இந்த டாப்பிக்கோட முக்கியத்துவம் என்னன்னா, if you know the dangers ahead the way we go, இது நீங்கள் முன்னாடியே போகிற வழியில் நீங்கள் முன்னாடியே போகிற வழியில் என்ன ஆபத்துலாம் இருக்குன்னு பார்த்துக்கலாம். So if you know the dangerous the way you go, you can be cautious. ஸோ முன்னாடி உங்களுக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிச்சிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். So today we are going to talk about how the temptation will be dangerous. ஸோ நம்ம இப்போ என்ன பேச போகிறோன்னா அந்த எவ்வளோ ஆபத்தாக இருக்கும் சோதனை. So the purpose of the topic is again we have to be careful whenever we meet the temptation. ஸோ இந்த டாப்பிக்கோட முக்கியம் என்னென்னா, நம்ம எப்போ இந்த சோதனையில் வந்து நமக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். Okay. So what are the nature, what are the characteristics of temptation? ஸோ இதோட குணாதிசயங்கள்லாம் என்னன்னு நம்ம பார்ப்போம். Number 1. முதலாவது, Temptation occurs mostly in solitude. சோதனை பெரும்பாலும் நான் தனியாக இருக்கும்போது நம்மளை வந்து சோதிக்கும். So whenever we are alone, the temptation used to meet us. ஸோ நம்ம எப்போல்லாம் தனியாக இருக்கோமோ சோதனை நம்மளை வந்து சந்திக்கும். In Bible there are a lot of examples. வேதாகமத்தில் நம்மளுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. In the Garden of Eden, ஏதேன் தோட்டத்தில், Satan meets Eve when she was alone. சாத்தான் வந்து ஏவாளை வந்து தனியாக வந்து எப்போ ஏவாள் தனியாக இருந்தாலும் சாத்தான் வந்து மீட் பண்ணான். So again there is another example in the life of David. அடுத்த எடுத்துக்காட்டு வந்து தாவீதோட வாழ்க்கை. So when David was tempted while he was walking on the roof, தாவீது ராஜா எப்போ சோதிக்கப்பட்டார்னா அவர் மாடியில் தனியாக இருக்கும்போது, while he was walking on the roof, தனியாக நடந்துட்டு இருக்கும், மொட்டை மாடியில் தனியாக நடந்துட்டு இருக்கும்போது he was tempted. அவர் வந்து சோதிக்கப்பட்டார். So unfortunately Eve and Satan fall into the temptation. They yielded into the temptation. ஸோ இதனால் நம்ம ஏவாள் வந்து சோதனையில் விழுந்துட்டா. Okay, there was another example in the life of Joseph. இன்னொரு எடுத்துக்காட்டு என்னன்னா யோசேப்பு. So he was also tempted when he was alone in the working spot. யோசேப்பு சோதிக்கப்பட்டார் அவர் வேலை செஞ்சுட்டு இருக்க இடத்துல. While he was alone in the work spot. அவர் தனியாக இருக்கும்போது சோதிக்கப்பட்டார் வேலை செய்கிற இடத்துல. There was no one supervised Joseph. அவனை வந்து கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லை அந்த டைம். But there was a temptation. அந்த இடத்துல அவனுக்கு ஒரு சோதனை இருந்துச்சு. But by the grace of God, Joseph overcame the temptation. ஆண்டவரோட கிருபையால யோசேப்பு வந்து அந்த சோதனையை மேற்கொண்டான். So dear young people of God, you must be very cautious when you are alone. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் வந்து தனியாக இருக்கும்போது சோதனைக்கு உட்படாமல் பாதுகாத்துக்கொள்ளணும். We have to be very careful. ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். We cannot avoid the loneliness all the time. நம்ம தனியாக இருக்கிறத என்றைக்குமே எந்த நேரத்துலையுமே அவாய்ட் பண்ண முடியாது. Sometimes we can have a fellowship with somebody. Sometimes you have to be alone. என்றைக்குமே தனியாக இருந்தால் ஆகணும். சில நேரங்களில் நம்ம தனியாக இருந்தால் ஆகணும். Sometimes you have to fellowship with others. சில டைம் வந்து நம்ம எல்லாத்துக்கூடயும் மிங்கிளாகவே இருக்கும். We have to be with others. மற்றவங்கள்ட்டையும் நம்ம பழகி தீரணும். So the same time you have to be very careful when the times of alone, solitude. அதே மாதிரி நம்ம தனியாக இருக்கும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும், சோதனையில் விழாமல் இருக்குது. So the temptation will meet you. ஸோ தனியாக இருக்கும்போது நம்ம அது வந்து நம்மளுக்கு சோதிக்கப்படுவோம். Okay, the second thing is ரெண்டாவதாக temptation uses others to tempt us. சோதனை நம்மை சோதிக்க மற்றவர்களை நம் பயன்படுத்தும். So the temptation uses others to tempt us. சோதனை நம்மை சோதிக்க மற்றவர்களை பயன்படுத்தும். There are example. Today mainly we are talking from the temptation Adam and Eve faced. முக்கியம் நம்ம இந்த சோதனையை வந்து எதை சான்றா எடுத்து பேசுகிறோன்னா ஆதாமும் ஏவாளும். So a lot of lessons we can learn out of the temptation Adam and Eve faced. ஸோ நம்ம வந்து ஆதாமும் ஏவாளோட வாழ்க்கையிலேருந்து நிறைய நம்ம கற்றுக்கலாம். So it is written in the Bible to learn something.
ஸோ வேதத்தில் அதுக்கு தான் எழுதியிருக்கு, நம்ம அதுலேருந்து கற்றுக்கிறதுக்கு. Okay. So each and every point. Today I am going to talk to you for 7 points. நான் இன்னைக்கு உங்களுக்கு 7 பாயிண்ட்டாக சொல்ல போகிறேன். All the 7 points I take a sample from the Eden of Garden temptation. 7 பாயிண்ட்டுமே ஆதாமும் ஏவாள்லேருந்து எக்ஸாம்பிளாக உங்களுக்கு எடுத்திருக்கேன். So then I will take another example, other examples also. மற்ற எடுத்துக்காட்டு எடுத்திருக்கேன். I will also take other examples from the Bible. I will also take the example from the Bible. மற்ற சான்று வந்து வேதாகமத்திலேருந்து நான் எடுத்திருக்கேன். Okay. The second is the temptation uses others to tempt us. ரெண்டாவது வந்து சோதனை நம்மை சோதிக்க மற்றவர்களை பயன்படுத்தும். Oh, the serpent was the instrumental for Eve's temptation. ஸோ சர்ப்பம் வந்து ஏவாளுக்கு வந்து ஒரு சோதிக்கக்கூடிய ஒரு இதாக இருந்துச்சு. Adam was tempted by Eve. ஸோ ஆதாம் வந்து ஏவாளால் சோதிக்கப்பட்டார். So Joseph was tempted by his own mistress. ஸோ யோசேப் வந்து வேலை செய்கிற இடத்துல வந்து ஒரு பெண்ணால் சோதிக்கப்பட்டார். So that you can be drawn into the temptation through the people around us. ஸோ சோதனை வந்து மற்றவர்களாலையும் நம்மளை பயன்படுத்தும். So you dear young people of God, you must be very cautious about the people around us. வாலிபர்களே நம்ம வந்து மற்றவர்களால் சோதிக்கப்படும் போது ஜாக்கிரதையாக இருக்கணும். You must be very careful about the unsaved friends. ஆண்டவர்கள் இல்லாத நண்பர்கள் வந்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். So whenever they ask, whenever they call you to do the sin, அவங்க எப்போ உங்களை வந்து பாவம் செய்கிறது கூப்பிடுறாங்களோ instantly you have to say no. அவங்கள்ட்ட வந்து நம்ம இல்லைன்னு தான் சொல்லணும். Amen. ஆமென். Thirdly, மூணாவதாக the third nature of the temptation is மூணாவது சோதனை தன்மைகள் வந்து the temptation raises the question against the God's law. சோதனை வந்து ஆண்டவரை குறித்து கேள்வி எழுப்பும். So the temptation raises the question against question which is contradictory to the word of God. சோதனை வந்து ஆண்டவர் கட்டளைகளை குறித்து கேள்வி எழுப்பும், எதிராக. See, the temptation makes you doubt the God's word. So temptation வந்து ஆண்டவருக்கு ஒரு கேள்வியை நம்மளுக்கு கொண்டு வரும், சந்தேகத்தை எழுப்பும். Temptation makes you doubt. சந்தேகத்தை எழுப்பும். Okay. So in the Adam and Eve temptation example, ஆதாமும் ஏவாளும் எடுத்துக்காட்டு. In the temptation of Adam and Eve, சோதனை, the temptation of Adam and Eve, ஆதாமும் ஏவாளோட சோதனை என்னன்னா, okay, in that example, அதுல என்ன எடுத்துக்காட்டுனா, a serpent asked a question. சர்பன் வந்து ஒரு கேள்வி எழுப்பினா. The serpent made them doubt the command of God. சர்பன் வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஒரு சந்தேகத்தை எழுப்பினா. Yeah. Did God really say you must not eat the fruit? ஆண்டவர் உங்கள்கிட்ட வந்து இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரான்னு. So they managed with the question. Anyhow they managed with the question. சமாளிச்சிட்டாங்க. இது வந்து சமாளிச்சிட்டாங்க அந்த கொஸ்டினோட. Okay, the same way the Satan asked many question which is against the word of God. இதே மாதிரி அந்த சர்ப்பம் வந்து நிறைய கேள்விகள் வந்து எழுப்பிச்சு. So Satan makes you doubt. ஸோ சாத்தான் வந்து ஒரு ஒரு கேள்விக்குரிய கொடுப்பான், அதுக்கப்புறம் சந்தேகத்தை கொடுப்பான். Satan makes you doubt on the God's word. ஸோ ஒரு சந்தேகத்தை கொடுப்பான் ஆண்டவரோட வார்த்தைக்கு முன்னாடி. Okay. Like for example, is it sin to watch the cinema? எடுத்துக்காட்டாக சினிமா பார்ப்பது தவறா? Is it wrong to fall into the love? காதல் பண்ணுவது தவறா? So whether we must we go to the church every Sunday? இல்லனா சபைக்கு எல்லா வாரமும் போணுமா? Must we give the tithe to the church? என்னைக்குமே
காணிக்க தசம பாகம் ஆண்டவருக்கு கொடுக்கணுமா? So such a lot of questions the Satan may ask you. ஸோ நிறைய ஏகப்பட்ட கேள்விகள் வந்து சாத்தான் So whenever the question arises in your mind against the word of God, நம்மளுக்கு whenever the question arises in your mind against the word of God, கேள்விகள் வந்து நிறைய எழும்பும் போது, ஆண்டவருக்கு எதிராக எழும்பும் போது, you must be very careful. என்னைக்குமே ஜாக்கிரதையா இருக்கணும். Okay, so 3 things I have told you. 3 விஷயம் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். Number 1 is முதலாவது, temptation occur mostly in solitude. தனியா இருக்கும்போது சோதனை நம்மளை வந்து சோதிக்கும். Number 2, ரெண்டாவது, temptation uses the people around us. சோதனை வந்து எப்போ நம்மளை சோதிக்கும்னா மற்றவங்களை பயன்படுத்தி நம்ம சோதிக்கும். Okay, number 3, மூணாவது, temptation rises the question against the God's law. சோதனை வந்து ஆண்டவரோட கட்டளைக்கு குறித்து எதிராக கேள்வி எழுப்பும். Number 4, நாலாவதாக, the temptation hides the evil consequences of sin. சோதனை வந்து பின்விளைவுகளை வந்து மறைச்சிரும். Yeah, temptation hides. சோதனை வந்து மறைக்கும். For what? என்னதுக்கு? The temptation always highlights the pleasures of sin. சோதனை வந்து இன்பத்தை மட்டும் பெரிதாய் காட்டும். Yeah, it will advertise or it will show you only the pleasures of the sin. சோதனை வந்து அந்த பாவத்தில் இருக்கிற இன்பத்தையும் அதோட நல்ல ஒரு தன்மையும் தான் காமிக்கும். But sin never permits us to think about the end result of sin. ஸோ பாவம் வந்து முடிவை நம்மளுக்கு காமிக்காது. Okay, what the Bible says, வேதாகமத்தில் என்ன சொல்லுதுன்னா, in the book of Ecclesiastes chapter 7, பிரசங்கி 7 அதிகாரம் verse number 8 says, 8ஆம் வசனம், verse 8 says, 8ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, the end of the thing is more important than its beginning. ஒரு காரியத்தின் ஆரம்பத்தை காட்டிலும் முடிவு முக்கியம். One more time, the end of the thing is more important than its beginning. ஒரு காரியத்தின் ஆரம்பத்தை காட்டிலும் முடிவு முக்கியம். So dear young people of God, ஸோ வாலிபர்களே, the end is important. ஸோ முடிவு தான் முக்கியம். The result is important. அதோட விளைவுகள் தான் முக்கியம். So where you are going to be is important. நம்ம எங்க போறோமோ அதுதான் முக்கியம். How you are going to finish your life is important. நம்ம வாழ்க்கையை எப்படி முடிக்க போறோமோ அதுதான் முக்கியம். So it is not matter how you have started. ஸோ நம்ம எப்படி ஆரம்பிச்சோமோ அது முக்கியம் இல்லை. So how you are going to finish? அது நம்ம எப்படி முடிக்க போறோமோ. No, Apostle Paul says, பால் சொல்றாரு, I have finished my race. அவர் வந்து ஓட்டத்தை முடிச்சிட்டாரு. Yeah, I kept my faith. நான் என் நம்பிக்கையை வச்சேன். I kept my faith. நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். Yeah, I finished my race. நான் ஓட்டத்தை முடிச்சிட்டேன். So dear young people of God, so வாலிபர்களே, so you have to finish the race well. நம்மளோட ஓட்டத்தை நம்ம வந்து நன்றாக முடிக்கணும். In another word, you have to finish the life in Jesus Christ. இன்னொரு விதத்துல நம்மளோட வாழ்க்கையை வந்து ஆண்டவருக்குள்ள வெற்றிகரமா முடிக்கணும். So otherwise you will lose the crown. Okay, you will lose the heaven or eternity. இல்ல நம்ம ஓட்டத்தை ஒழுங்கா முடிக்கலனா நம்மளோட பரலோக ராஜ்யத்தை நம்ம மிஸ் பண்ணுவோம். Okay, you will lose the prizes. அதோட மகிமையை நம்ம வந்து இழப்போம். Many young people, they begins the life well. நிறைய வாலிபர்கள் வந்து அவங்களோட வாழ்க்கையை நன்றாக தொடங்குவாங்க. They are getting good marks in the beginning stage. நல்ல மதிப்பெண் எடுப்பாங்க அவங்க சப்ஜெக்ட்ஸ். But the later days they fall into the temptation. அப்படியே நாட்கள் போக போக அவங்க சோதனையில விழுந்துருவாங்க. So they ended up the life even in the earth. Okay, they ended up the life in the worst manner. அவங்களோட கடைசில பாத்தீங்கன்னா pathetically. அவங்களோட வாழ்க்கை வந்து பரிதாபமா முடியும். So dear young people of God, so ஆண்டவருடைய பிள்ளைகளே, temptation never shows how you will be in the future. So சோதனை வந்து முடிவு எப்படி இருக்கும்னு வந்து நம்ம காமிக்காது. So the temptation always will give you idea how can you enjoy this sin. சோதனை நம்மளுக்கு வந்து என்ன ஐடியா கொடுக்கும்னா அதில் நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கலாம்னு. Yeah, the Eve, for example, Eve committed sin.
எடுத்துக்காட்டாக ஏவாள் வந்து பாவத்தை செஞ்சா. But she never thought about the consequences of sin. அவ வந்து அதோட முடிவை வந்து நினைச்சு கூட So பார்த்தது. we all know because of the sin of Eve, the curse and disease and death came into the world. ஸோ ஏவாள் செஞ்ச பாவத்தினால உலகமே சாபமும் வியாதியும் மரணமும் வந்தது. So she never thought about it. அவ வந்து அதை பற்றி நினச்சி கூட பார்த்ததில்லை. Not only Eve, every human being became a sinner. ஏவாள் மட்டும் பாவம் செய்யல, அதுக்கப்புறம் வந்த எல்லாருமே பாவம் செய்ய ஆரம்பிச்சு. The David committed a sin. தாவீது ராஜாவும் ஒரு பாவத்தை செஞ்சாரு. David committed a sin. தாவீது ராஜாவும் பாவம் செய்தான். தாவீது, okay. But he encountered the failures throughout his life. அவர் வந்து வாழ்க்கையில் வர தொடர்ந்து அவருக்கு வந்து தோல்விகளை தான் சந்திச்சாரு. So he encountered the failures throughout his life. ஸோ வாழ்க்கையில் ஃபுல்லாக அவர் தோல்வியை தான் சந்திச்சாரு. But David never thought about the consequences while he was sinning. அவர் வந்து பாவம் செஞ்சுட்டு இருக்கும் போது முடிவு என்னவா இருக்கும்னு அவர் நினைச்சு கூட So sin successfully cannot be covered. ஸோ பாவம் என்னைக்குமே மூடி மறைக்கப்படாது, மறைக்கப்பட முடியாது. So dear young people of God, ஆண்டவருடைய பிள்ளைகளே, whenever you face the temptation, சோதனையை நீங்க என்னைக்குமே பார்க்கும்போது just you think about your future life here in the earth and in the heaven. நீங்க என்னைக்குமே ஒரு சோதனை உள்படும் போது அதோட முடிவை என்னைக்குமே யோசித்து பாருங்க. உலகத்திலையும் பரலோகத்திலையும் எப்படி இருக்கும். Yeah, here on the earth, then the life after the death. உலகத்துல எப்படி வாழ்க்கை இருக்கும், நம்மை மறைச்சு போனா பரலோகத்துல எப்படி இருக்கும். Maybe your school education may be completed by 17 years. உங்க பள்ளி படிப்பு வந்து 17 வயசுலயே முடிஞ்சிடலாம். Okay, your college education may be completed by 3 or 5 years. உங்களோட கல்வி படிப்பு வந்து 3 இல்ல 5 வருஷத்துலயே முடியலாம். So you can enjoy the college life. ஸோ நீங்கள் வந்து உங்களோட கல்லூரி படிப்பை சந்தோஷமாக எடுத்துக்கலாம். பட் யூ மஸ்ட் திங்க் அபவுட் த லைஃப் ஆஃப்டர் த காலேஜ் டேஸ். ஆனால் நீங்கள் வந்து உங்களோட கல்வி படிப்பை முடிச்சதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையை யோசிக்கணும். Yeah, maybe 22, in the age of 22, 23, you may complete the education. நீங்கள் வந்து 22 இல்லை 23 வயசுக்குள்ள உங்களோட படிப்பெல்லாம் முடிச்சிருப்பீங்க. If you die by in the age of 70, so still you have 50 years to live. Okay, if you die at the age of 70, நீங்க 70 வயசுல இறந்தீங்கன்னா you have 50 years more. உங்களுக்கு இன்னும் 50 வயசு வாழ்றதுக்கு இருக்கு. Yeah, 50 years you have to live. நீங்க 50 வயசு வரைக்கும் வாழணும். Many people, they enjoy a lot in the young stage. நிறைய வாலிபர்கள் வந்து அவங்க வாலிபர்களாக இருக்கும்போது அவங்க வாழ்க்கையை என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. But the life after the college very pathetic. காலேஜ் அவங்க கல்வி படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை ரொம்ப கவலைக்கிடமா இருக்கும். So temptation hides the consequences of sin. ஸோ சோதனை வந்து அதோட முடிவை வந்து மறைச்சிரும். How many of you understand what I'm saying? எல்லாத்துக்கும் நான் சொல்றது எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சா? One more time. இன்னொரு திருப்பவும் 4 things I have told you. 4 பாயிண்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். Number 1 is முதலாவது, temptation occurs when we are in solitude. சோதனை நம்மள எப்போ வரும்னா நம்ம தனியா இருக்கும்போது நம்ம சோதிக்கும். Number 2, ரெண்டாவது, temptation uses others to tempt us. சோதனை நம்மை சோதிக்க மற்றவர்களை பயன்படுத்தும். Number 3, மூணாவது, the temptation makes us doubt the God's word. சோதனை வந்து ஆண்டவரோட கட்டளையை குறித்து ஒரு கேள்வியை எழுப்பும். For example, எடுத்துக்காட்டாக, this Bible verse cannot be applicable today's life. வேதாகமத்தோட வசனம் வந்து இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு வந்து பொருந்தாது. It may be in the days of Paul, Saul. இது வேணா அந்த காலத்துல பவுல், சவுல் அந்த காலத்துல வேணா இது Satan makes you think like this. இது வந்து சாத்தான் உங்களை இப்படி கூட யோசிக்க வைக்கும். Yeah, Satan makes you doubt in the God's word. So சாத்தான் வந்து இப்படி கூட ஒரு சந்தேகத்தை எழுப்பும். So the Bible was written in the olden days.
வேதகம் வந்து ஆதி காலத்தில் எழுதப்பட்டது. This Bible is not appropriate in the modern world. வேதம் வேணா இந்த உலகத்துக்கு ஏற்ப வேணா அது இல்லாம இருக்கலாம். So dear people of God, ஆண்டவருடைய பிள்ளைகளே, the Bible might be written in the olden days, வேதம் வேணா அந்த ஆதி காலத்தில் எழுதப்பட்டிருக்கலாம். but it is still applicable in our everyday day-to-day life. ஆனா வேதகம் வந்து இன்னைக்கும் என்னைக்குமே அது வந்து நம்மளுக்கு வந்து பொருந்தக்கூடியது. No other book can be applied in our day-to-day life. வேற எந்த வேதமும் வேற எந்த புத்தகமும் வேதத்துக்கு இணையா வராது. Amen. Amen. So the Bible is applicable in day-to-day life. So வேதம் வந்து நம்மளுக்கு வந்து தினசரியான வாழ்க்கைக்கு முக்கியமானது. Okay, number 5. அஞ்சாவதாக, the temptation is always attractive. சோதனை எப்போதுமே ஒரு கவர்ச்சிகரமா இருக்கும். Yeah, always enticing. அது வந்து சோதனை நம்மளுக்கு என்னைக்குமே நம்மள ஒரு கவர்ச்சிக்கும். So don't be deceived, don't be cheated by the attraction. So அதால நீங்க ஏமாந்து போயிடக்கூடாது. Don't be cheated by the attraction. கவர்ச்சியை கண்டு நீங்க வந்து விழுந்துடாதீங்க. Okay, ஏமாந்து விடாதீர்கள். So in the example of the temptation in the Eden of garden, அடுத்த ஒரு எடுத்துக்காட்டாக ஏதேன் தோட்டத்துல the Eve saw the fruit of the forbidden tree. ஏவாள் வந்து அந்த பழத்தை சாப்பிட்டா. Yeah, fruit, okay, the tree. The Eve saw the tree. So ஏவாள் வந்து அந்த மரத்தை பார்த்து, so it seems to be beautiful in his eyes, in her eyes. அது வந்து அவளோட கண்களுக்கு அழகா தெரிஞ்சது. Yeah, it was a pleasant. அது ஒரு நல்ல அருமையானதா தெரிஞ்சது. Yeah, it is a desirable. அது வந்து சாப்பிடக்கூடிய மாதிரி தெரிஞ்சது. It is a lovable. அது ஒரு நல்ல அருமையானது மாதிரி தெரிஞ்சது. So the Eve forgot to see the dangers behind the attraction. ஏவாள் வந்து அதோட பின்விளைவுகளை பார்க்க மாட்டா. அது எவ்வளவு அழகா இருக்கோ, ஆனா அதோட பின்விளைவுகளை பார்க்க மாட்டா. So dear young people of God, ஆண்டவரோட பிள்ளைகளே, temptation will never show you the danger behind the attraction. சோதனை வந்து எப்பயுமே கவர்ச்சிகரமா இருக்கக்கூடிய பின்விளைவுகளை நம்மகிட்ட காமிக்காது. நோ கவர்ச்சிக்கு பின்னணியத்தில் இருக்கிற அபாயத்தை அது காமிக்காது. Okay, the temptation will never show you the dangers behind in the temptation. கவர்ச்சிகரமா இருக்கக்கூடிய அபாயத்தை அது காமிக்காது. கவர்ச்சிக்கு பின்னணியத்தில் இருக்கக்கூடிய அபாயத்தை காமிக்காது. Okay, the temptation is always attractive. சோதனை என்னைக்குமே கவர்ச்சிகரமா இருக்கும். In the world a lot of things may be attractive to your eyes. இந்த உலகத்துல நமக்கு வந்து நிறைய கவர்ச்சிகரமா இருக்கலாம். So simply because of attractive, don't be yielded. So don't yield. கவர்ச்சிகரமா இருக்கறனால அதுக்குள்ள நீங்க விழாம இருந்துக்கணும். Okay, there are 3 things I want to tell you. மூணு விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். Number 1 is good. முதலாவது நல்லது. Worst, மோசமானது. Best, நல்லது. சிறந்தது. Best, worst, good. நல்லது, மோசமானது, சிறந்தது. Okay, so God is always has the best one. ஆண்டவர் நமக்கு என்னைக்குமே சிறந்தது தான் தருவாரு. Yeah, it may not be attractive. அது வந்து உங்களுக்கு கவர்ச்சிகரமா இருக்காது. In the beginning state it may not be attractive. ஆரம்ப கட்ட காலத்துல அது வேணா உங்களுக்கு கவர்ச்சிகரமா இருக்காம இருக்கும். But you can confidently choose the God's choice. நீங்க வந்து நம்பிக்கையோட ஆண்டவரோட வழியை நீங்க தேர்ந்தெடுங்க. Yeah, the end will be glorious. அதோட முடிவு வந்து என்னைக்குமே மகிமையா இருக்கும். Yeah, one more time, the end will be glorious if you choose the God's choice. நீங்க வந்து ஆண்டவருடைய வழியை தேர்ந்தெடுத்தீங்கன்னா அதோட முடிவு என்னைக்குமே நன்றா இருக்கும். But the temptation Satan brings seems to be best. சோதனை வந்து முதலாவது வந்து கவர்ச்சிகரமா வேணா இருக்கலாம். But end will become worst. ஆனா வந்து அதோட முடிவு வந்து மோசமா இருக்கும். But the end will be the pathetic. முடிவு வந்து கவலைக்கிடமா இருக்கும். Okay, sixthly, ஆறாவதாக
Then sixth nature of the temptation is, ஆறாவது சோதனையின் தன்மை வந்து oh, it is temptation or contagious. சோதனை மற்றவர்களுக்கு பரவும். So it spreads. அது வந்து பரவும். சோதனை Infectious. மற்றவங்களுக்கு அது வந்து தொற்றும். So sin, the temptation or sin not only affect you, சோதனை வந்து உங்களை மட்டும் அது வந்து தாக்காது. it will also affect the people around you. சோதனை வந்து உங்களை சுற்றி இருக்க மற்ற எல்லாத்துக்கும் கூட அது வந்து பரவும். Like it will affect, if you yield into the temptation, it will affect your family also. சோதனை வந்து உங்களோட குடும்பத்தையும் அது வந்து பாதிக்கும். Oh, it will affect your own generation also. அது உங்களோட சந்ததியும் அது வந்து பாதிக்கும். Like for example, Eve's sin. எடுத்துக்காட்டாக Eve's sin spread to Adam. ஏவாள் செஞ்ச பாவம் வந்து ஆதாமுக்கும் வந்தது. So the Adam and Eve's sin spread all over the human being. So ஆதாமும் ஏவாளும் செஞ்ச பாவம் வந்து மொத்த உலகத்துக்கும் பரவுச்சு. Okay, the David's sin not only affects him, தாவீது ராஜா செஞ்ச பாவம் அவனை மட்டும் பாதிக்கல, also spread to his children. அவர் செஞ்ச பாவம் வந்து அவரோட பிள்ளைகளுக்கும் பரவுச்சு. Yeah, generation also affected. சந்ததி, அவரோட சந்ததியும் அதால பாதிக்கப்பட்டது. Okay, so the temptations are contagious. So சோதனை மற்றவர்களுக்கும் பரவும். Okay, seventhly, ஏழாவதாக, the temptation makes you lame excuses, teach you the lame excuses. சோதனை வந்து ஒரு சாக்கு போக்கு சொல்ல நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும். Yeah, to escape from the punishment. சாக்கு போக்கு வந்து எதுக்கு சொல்லி கொடுக்குனா, நம்ம அதுலேருந்து to fall into the sin. அதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி கொடுக்கும். பாவத்துலேருந்து எப்படி Okay, serpent deceived, you know, when God asked Eve, உங்களுக்கு தெரியுமா ஆண்டவர் வந்து ஏவாள்கிட்ட என்ன கேட்டார்னு? have you eaten this fruit? இந்த பழத்தை நீ சாப்பிட்டியா? No, the serpent deceived me. சாத்தான் வந்து Yeah, she blamed the serpent. ஏவாள் வந்து சர்ப்பத்து மேல குற்றம் கண்டுபிடிச்சான். Okay, the Adam blamed on Eve. ஏவாள் வந்து சர்ப்பத்து மேல Adam blamed on Eve. ஆதாம் வந்து ஏவாள் மேல பழிய போட்டான். So the blame shift. Okay, குற்றத்தை மற்றவங்க சுமத்துறது, குற்றத்தை வந்து மற்றவங்க சுமத்துறது. Okay, so just like many young people today, so they make excuse for sin. So இப்போ இருக்க வாலிபர்கள் வந்து அவங்க எப்படி பாவத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு சாக்கு போக்கு சொல்லுவாங்க. Yeah, if you ask why do you do this, நம்ம இது செஞ்சா என்ன அப்படினு கேட்பாங்க. No, if I ask you why do you do this, நாங்க வந்து இப்ப கேட்டா எதுக்கு இத பண்றீங்கன்னு கேட்டா, why do you do this, எதுக்கு செய்றேன்னு கேட்டால் so immediately what they respond, அவங்க உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, pastor, my situation is like this, my circumstances are like this. பாஸ்டர், நான் இருக்கிற சுற்றுநிலை எப்படி இருக்கு, சத்தமா, my situation is like this, நான் இருக்கிற சூழ்நிலை அப்படி இருக்கு அப்படி. Yeah, the situation where I am studying, the situation where I am working is like this. என் சூழ்நிலை நான் படிக்கும்போது எப்படி இருக்கு, நான் எங்க வேலை செய்றேனோ அப்படி இருக்கு. So the situation where I am living is also like this. நான் எங்க வாழ்றேனோ அங்க கூட என் சூழ்நிலை மோசமா இருக்குன்னு. Okay, so what can I do in this situation? நான் இந்த மாதிரி ஒரு சமயத்துல நான் என்ன பண்ண முடியும்? So what I cannot avoid sinning. So இந்த மாதிரி சமயத்துல நான் பாவம் செய்யறதை எப்படி தவிர்க்க முடியும்? Then some people say my flesh is weak. So சில பேர் என்ன சொல்வாங்கன்னா மாம்சம் பலவீனம் உள்ளதுன்னு. So I cannot avoid such a sin. So பாவத்தை நான் எப்படி செய்யாம இருக்க முடியும்? Okay, some young people they suggest, they respond like this. மத்த வாலிபர்கள் என்ன சொல்வாங்கன்னா, how is it possible to lead a holy life in a evil full of world? இந்த உலகத்துல நாம எப்படி பரிசுத்தமா வாழ்க்கையை வாழ முடியும்? Yeah, the world is full of evil.
பாவம் நிறைஞ்ச உலகத்துல நம்ம எப்படி பரிசுத்தமா வாழ முடியும்? Yeah, in this modern world, we cannot keep holy. இந்த பாவம் நிறைஞ்ச உலகத்துல நம்ம நம்மளை பரிசுத்தமா எப்படி காத்துக்கொள்ளது? கற்றுக்கொள்ள முடியுமா? முடியுமா? ஓகே, how is it possible? இது எப்படி சாத்தியம்? சாத்தியமாகுமா? சாத்தியமாகுமா? Yeah. Then some people they respond like this. சில பேர் எப்படி சொல்லுவாங்கன்னா, even a great men and women fallen into the temptation. பெரிய 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 ஆட்கள் கூட பாவத்துல விழுந்திருக்காங்கன்னு. Yeah, they yielded into the temptation. சோதனைக்கு அவங்க வந்து உட்பட்டிருக்காங்க. So how can I keep myself holy? இவங்கெல்லாம் இப்படி விழும்போது நான் எப்படி என்ன பரிசுத்தமா காத்துக்கொள்றது? Some people they say, மற்றவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, I confess the sin. நான் பாவத்தை அறிக்கையிட்டிருக்கேன். I confess my sin. நான் பாவத்தை அறிக்கை. Yeah, I decide not to do sin. நான் பாவத்தை திரும்ப செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேன். I cried even I committed myself. நான் வந்து பாவம் செய்யும்போது நான் அழுக கூட செஞ்சிருக்கேன். I cried and committed myself not to do sin. நான் வந்து ஆண்டவர் முன்னாடி நான் அழுது கூட ஜெபிச்சிருக்கேன் பாவம் செய்யக்கூடாதுன்னு. Yeah, I used to take a decision many times. நான் வந்து நிறைய தடவை பாவம் செய்யக்கூடாதுன்னு கூட முடிவு பண்ணியிருக்கேன். Yeah, whenever I hear the sermon about the temptation or sin or holiness, நான் எப்போலாம் என்னோட காதால அந்த சோதனையை கேட்குறேனோ, immediately I committed myself to the Lord. நான் உடனே ஆண்டவர் முன்னாடி நான் ஆண்டவரோட சமூகத்துக்கு முன்னாடி நான் விழுந்துருவேன். ஆண்டவருக்கு முன்பாக என்னை அர்ப்பணித்து விடுகிறேன். ஆண்டவருக்கு முன்பாக நான் அர்ப்பணித்து விடுகிறேன். So I surrendered myself. ஸோ நான் நான் வந்து சரணடைந்து விடுகிறேன். சரணடைந்து விடுவேன். Yeah, whenever I hear the sermon like this, எப்போலாம் நான் சோதனை எனக்கு வருது, whenever I heard such a sermon, whenever I heard such a message, நான் எப்போலாம் ஒரு இந்த விதமான செய்தியை கேட்கிறேனோ, இந்த விதமான செய்தியை கேட்கிறேனோ, so I commit myself. நான் என்னையே அர்ப்பணிக்கிறேன். So then I keep my decision for 2 days or 3 days. நான் வந்து ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் நான் முடிவெடுத்ததை வச்சுக்கிறேன். I keep my decision. நான் முடிவெடுத்துக்கிறது, நான் எடுத்த முடிவில் நிலைத்து நிற்கிறேன். நான் எடுத்த முடிவில் நிலைத்து நிற்கிறேன். Yeah, I keep my decision for 2 or 3 days. நான் எடுத்த முடிவில் வந்து 2 இல்லை 3 நாளுக்கு இருக்கும். Sometimes I continue to abide the decision for 1 week or 2 weeks. சில நேரம் வந்து அந்த சோதனையிலேருந்து மேற்கொள்வதற்கு 1 வாரம் இல்லை 2 வாரம் அப்படியே போகும். 1 வாரம் அல்ல 2 வாரம் சோதனையில் விழாமல் காத்து கொண்டிருக்கிறேன். 1 வாரம் இல்லை 2 வாரம் சோதனையில் விழாமல் காத்து கொண்டிருக்கிறேன். Yeah, I continue to abide in the word of God for 1 week or 2 weeks. 1 வாரம் இல்லை 2 வாரம் சோதனையில் விழாமல் இருக்கிறதுக்காக. So after 2 days, after 3 days, after a week, I fall into the temptation. 1 வாரம் இல்லை 1 நாள் 2 நாள் இல்லை 1 வாரம் 2 வாரம் போனதுக்கப்புறம் நான் வந்து சோதனையில் விழுந்துடுறேன். So after the 2 days, after 3 days, I again back to the temptation. Sin. ஒரு 2 நாள் 3 நாள் இல்லை 1 வாரம் 2 வாரம் அப்புறம் திரும்ப அந்த சோதனையில் விழுந்துடுறேன். So what to do? ஸோ இதில் நான் என்ன செய்ய முடியும்? So I cannot live a holy life. ஸோ நான் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ முடியறதில்ல. So I try a lot. நான் நிறைய முயற்சி செய்கிறேன், but I couldn't. ஆனால் என்னால் முடியல. So what to do? ஸோ நான் என்ன பண்ணுறது? I love holiness. பரிசுத்தமாக வாழ்றது எனக்கு பிடிச்சிருக்கு. I decide to be holy. பரிசுத்தமாக வாழ எனக்கு பிடிச்சிருக்கு, விருப்பம் இருக்கிறது. But I cannot. பட் என்னால் முடியல. I couldn't. என்னால் முடியல. So there are a lot of excuses the young people make. ஸோ இது நிறைய சாக்கு போக்கு வந்து வாலிபர் சொல்லுவாங்க. So dear young people of God, I have told you 7 things. வாலிபர் ஆண்டவர் பிள்ளைகளே, நான் 7 பாயிண்ட் சொல்லியிருக்கேன், 7 குறிப்புகளை சொல்லியிருக்கிறேன். 7 குறிப்புகள். Number 1 is, முதலாவது, temptation occurs when we are in solitude. சோதனை நம்மளை வந்து எப்போ சோதிக்குமோ, தனியாக இருக்கும்போது சோதிக்கும். Okay. Number 2 is the temptation uses others to tempt us. ரெண்டாவது வந்து சோதனை நம்மை சோதிக்க மற்றவர்களை பயன்படுத்தும். Number 3,
மூணாவது, The temptation arises the doubt against the God's word. சோதனை ஆண்டவருடைய கட்டளை குறித்து கேள்வி எழுப்பும். Yeah, then the temptation hides the consequences of sin. சோதனை வந்து அதோட முடிவை மறைச்சிரும். Yeah, விளைவுகளை மறைச்சிரும். Yeah, so the temptation hides the evil consequences of sin. சோதனை வந்து கொடிய விளைவுகளை வந்து நம்ம கண்கள்ல இருந்து மறைச்சிரும். Okay, number 5. அஞ்சாவதாக, The temptation is always attractive. சோதனை எப்போதுமே கவர்ச்சிகரமா இருக்கும். So don't be cheated. ஸோ அதனால நீங்க ஏமாந்துடாதீங்க. Okay. Number 6, and the temptation is contagious. ஆறாவது வந்து சோதனை வந்து மற்றவர்களுக்கு பரவும். Okay, the sin, if you yield into the temptation, the sin will not only affect you, it will affect also the people around you. சோதனையில் விழுந்துட்டீங்கன்னா உங்களை மட்டும் அது பாதிக்காது, உங்களை சுற்றி இருக்க மற்றவர்களையும் பாதிக்கும். If I yield into the temptation, it will not only affect me, it also will affect my children, it also will affect my wife, it will also affect my congregation. சோதனையில் நான் மட்டும் விழுந்தா எனக்கு மட்டும் அதோட பின் விளைவுகள் இருக்காது. என்னோட குழந்தைங்களுக்கோ என் மனைவிக்கோ மற்ற எல்லாத்துக்குமோ அது அஃபெக்ட் ஆகும். ஓகே, ஸோ தென் this temptation make you excuses. சோதனை வந்து சாக்கு போக்கு சொல்ல நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும். So anyhow we have to keep ourselves holy as the Lord Jesus is holy. என்னஇருந்தாலும் நம்ம வந்து நம்மளை வந்து பரிசுத்தமாக சோதனையிலேருந்து நம்மளை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணும். So according to the Bible, according to the Bible, வேத வசனத்தின்படி, yeah, it is possible to lead a holy life. நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. It is possible to lead a holy life. Jesus. Yeah, பரிசுத்தமாய் வாழ்வது சாத்தியமே. Yeah, you can. உங்களால முடியும். Yeah, you can lead a holy life. உங்களால ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ முடியும். Yeah, don't believe the lies of Satan. சாத்தானோட வார்த்தைகளை கேட்காதீங்க. Don't trust the lies of Satan. சாத்தானோட பொய்களை நம்பாதீங்க. Yeah, Satan always told you cannot. சாத்தான் உங்கள்கிட்ட வந்து சொல்லுவோம் உங்களால முடியாது. But Bible says, Jesus says you can. ஏசப்பா நம்மட்ட என்ன சொல்றாருன்னா உங்களால முடியும். Because Jesus died on the cross for the sin. ஏசப்பா நம்ம பாவத்துக்காக சிலுவையில் அறையப்பட்டார். Yeah, he was buried. அவர் வந்து அடக்கம் பண்ணப்பட்டார். Yeah, he was resurrected. திருப்ப உயிர் தெழுந்திருக்கிறார். So we also died with Jesus. நம்மளும் ஆண்டவரோட மரிச்சிருக்கோம். Yeah, we also buried with Jesus. நம்மளும் ஆண்டவரோட அடக்கம் பண்ணப்பட்டோம். Yeah, we also resurrected with Jesus. திருப்ப அவரை போல நம்மளும் உயிர் தெழுந்திருக்கிறோம். Sin cannot dominate us because we are living in the grace. பாவம் நம்மளை வந்து மேற்கொள்ள முடியாது, ஏன்னா நம்ம ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழறோம். Yeah, sin cannot overcome. பாவம் நம்மளை மேற்கொள்ள முடியாது. Believe in the word of God, not in the lies of Satan. ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்க, சாத்தானோட வார்த்தையை நம்பாதீங்க. Yeah, 2 weeks before I taught you detailedly the steps to overcome temptation. உங்களுக்கு 2 weeks before 2 வாரத்துக்கு முன்னாடி சோதனையில் பல்வேறு நிலைகளை I taught you how to overcome the temptation. அதுல இருந்து எப்படி வெளியே வரலாம்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். So you listen to that teaching again. நீங்க திருப்ப அத கவனிங்க. Maybe if God will, in the next week I will teach you again the victory over the sin. அடுத்த வாரம் முடிஞ்சா பாவத்துல இந்த வெற்றி பாவத்தின் மீதான வெற்றியை குறித்து உங்கள்கிட்ட வந்து பேசுறேன். Yeah, if God willing, I am going to teach you the victory over sin the next week. பாவத்தை குறித்த வெற்றி குறித்து உங்களுக்கு வந்து அடுத்த வாரம் டீச் பண்ணுவேன். Yeah, the teaching may be very basic but most important. அந்த the teaching will be very basic. அது வேணா உங்களுக்கு
ரொம்ப ஈஸியாக அடிப்படையான விஷயம், அடிப்படையான விஷயமா இருக்கலாம், பட் இம்பார்ட்டன்ட். ஆனால் அது முக்கியமானது. ஸோ டோன்ட் மிஸ் இட். ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, ஷால் வி ப்ரே? நம்ம ஜெபிக்கலாமா? க்ளோஸ் யுவர் ஐஸ். எல்லாரும் கண்களையும் மூடுங்க. ஃபாதர், we thank you. பரலோகத்தின் தகப்பனே, we thank you. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். We thank you for this opportunity. இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக நன்றி. Yeah, thank you for the young people we have in our church. எங்க சபையில இருக்க வாலிபர்களுக்காக நன்றி. Lord, I praise for the young people in our church. ஆண்டவரே, நீங்க சபையில கொடுத்திருக்க வாலிபர்களுக்காக உம்மை துதிக்கிறேன். Lord, give them grace. அவங்களுக்கு உங்க கிருபையை கொடுங்க ஆண்டவரே. Lord, give them, Lord, help them to overcome sin. அவங்களுக்கு வந்து சோதனையிலிருந்து மேற்கொள்றதுக்கான கிருபை கொடுங்க. Yeah, help them to overcome the temptation. அவங்களுக்கு அதுல இருந்து மேற்கொள்வதற்கான பலனை கொடுங்க ஆண்டவரே. Yeah, give them grace. உங்க கிருபையை கொடுங்க. Give them your strength. அவங்களோட பலன் கொடுங்க. I commit them into a mighty hand. உங்க கரத்திலே அர்ப்பணிக்கிறேன். Lord, give them the wisdom. அவங்களுக்கு உங்க ஞானத்தையும் கொடுங்கப்பா. In Jesus' name, இந்த இயேசுவின் நாமத்தில் we pray. ஜெபிக்கிறேன். Amen. ஆமென். Thank you so much. God bless you. Thank you, Eunice, for translation. This is the first effort. Thank you so much. God bless you all. We will meet again next week.